வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான பெரியவங்களிலிருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம். நவரத்ன குருமா. இதில் பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் போட போகிறோம், அதே போல் ஃப்ரூட்ஸும் சேர்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ரேவதிஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நவரத்ன குருமா செய்ய ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை வதக்கிடலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு பேனில் சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெய் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வெங்காயத்தை பார்த்திங்கன்னா பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம். வதக்கியும் எடுத்துக்கலாம், இல்லைனா வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா முந்திரி பார்த்திங்கன்னா 10, பாதாம் ஒரு 10, பிஸ்தா ஒரு 5 அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். பாதாமோட தோல் எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இதுவும் வெங்காயத்தை கூட சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம காயெல்லாம் வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. காய் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேரட்டு, 4-5 பீன்ஸு, பச்சை பட்டாணி கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இது எல்லாமே கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம நிறைய காய் பழம்லாம் சேர்க்க போகிறோம். அதனால் எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு வர வரைக்கும் எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு துண்டு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் கொஞ்சமாக, சின்ன உருளைக்கிழங்கு கொஞ்சம் போட்டிருக்கேன். எல்லாமே காய் எல்லாம் நிறைய காய் சேர்க்கறதுனால நீங்கள் அளவு கம்மியாகவே எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வந்த பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. காய் நல்லா வெந்துருச்சு. தண்ணி வடிகட்டிட்டு எடுத்துருங்க. அடுத்ததாக டேஸ்டான நவரத்ன குருமா ரெடி பண்ணிடலாம். வானலை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் நெய் சேர்த்துனா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நெய் காஞ்ச பிறகு 2 பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய் சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்க முந்திரி, பாதாம், வெங்காய பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அந்த பச்சை வாசனை போன பிறகு வேக வச்சிருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம். காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கிரேவியோட காய் மிங்கிள் ஆகணும். அடுத்ததாக 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிர் சேர்த்து நல்லா கொதி வந்த பிறகு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இந்த குருமா பார்த்திங்கன்னா லைட் எல்லோ கலரில் இருக்கணும். ஒருவேளை குங்குமப்பூ இல்லைன்னா மஞ்சத்தூள் கூட லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. குங்குமப்பூ பார்த்திங்கன்னா நான் பாலில் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஊற்றுறேன். அடுத்ததாக ஒயிட் பெப்பர் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். ஒயிட் பெப்பர் இல்லைனா பிளாக் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் காய் வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க.
அடுத்ததாக கொஞ்சமாக பன்னீர் சேர்க்குறேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆப்பிள் வந்து கொஞ்சமாக சேர்க்குறேன். ஆப்பிளும் சின்ன பீஸ் அளவு தான் எடுத்திருக்கேன். சின்னதாக ஒரு துண்டு அன்னாச்சி பழம் எடுத்திருக்கேன், அதை சேர்க்குறேன். பன்னீர் திராட்சை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். எல்லாமே பார்த்திங்கன்னா ஈக்குவல் அளவு தான் எடுத்திருக்கேன், ரொம்ப அதிகமாக எடுத்துக்கல. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. பன்னீர் ஆப்பிள் எல்லாம் சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சு. அடுத்ததாக ஒரு கப்பில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களாம் கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. எல்லா ஹெல்த்தியான பொருளும் இதில் சேர்த்துருக்கோம். நல்லா ஒரு கொதி வரட்டும். அடுத்ததாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். 2 கை வச்சு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக மாதுளம்பழம் போட்டு இறக்கிடலாம். கொஞ்சமாக மாதுளம்பழம் எடுத்திருக்கேன், இப்போ அதை சேர்க்குறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட சுவையான நல்ல ஹெல்த்தியான நவரத்ன குருமா ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டான நவரத்ன குருமா ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இதில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்குது, ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.